கோவில் திருவிழாவில் நிகழ்ந்த பட்டாசு வெடி விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவை ஒட்டி இருசக்கர வாகனத்தில் நாட்டு வெடி பட்டாசுகள் எடுத்து வரப்பட்டது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் சம்பவ இடத்திலேயே செல்வராஜ், கார்த்திக், தமிழ்ச்செல்வன் ஆகிய 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த லோகேஷ் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த 4 பேரின் சடலமும் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தீவிடப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது ஓமலூர் காவல் துணை கண்காணிப்பாளர், தீவப்பட்டி காவல் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.